எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவே, என்னை என்றும் நீர் நடத்திடுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2280வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமான ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வீடுகளிலிருந்து பல கிலோமீட்டர் தூரத்துல தங்களுடைய வாகனங்கள் மூலமாக, பேருந்துகள், ரயில் மூலமாக சென்று வேலை செய்கிறவங்க உண்டு. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். பெரிய பெரிய நகரங்கள்ல, பட்டணங்கள்ல, கிராமங்கள்ல அதிகாலையிலேயே எழும்பி வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் போல வருவாங்க. கேட்டா சொல்லுவாங்க, ரொம்ப தூரம் பிரயாணம் இருக்கு, 2 பஸ் மாறணும், 2 ட்ரெயின் மாறணும், வாகனத்துல இத்தனை கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. அவங்களுடைய பிரயாண பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். எப்போ தெரியுமா? ஜெபத்துல கேட்கும்போது. ஆகவேதான் தேவனிடம் பேசுவதற்கும் தன்னுடைய தேவைகள், தன்னுடைய விருப்பங்களை சொல்வதற்கு கர்த்தர் ஜெபம் என்ற ஒரு வழியை வைத்திருக்கிறார். நாம் இருக்கின்ற இடங்களிலே, ஆலயத்திலே போய் ஒரு கஷ்டம், ஒரு தேவை வரும்போது நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில எவ்வளவு பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில தனி ஜெபம் ரொம்ப முக்கியம். சபையாரோடு இணைந்து ஜெபிப்பது அதை விட முக்கியம். இப்படிப்பட்ட ஜெபங்கள்ல நம்முடைய தேவைகளை சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த தேவைகளை சந்திக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பலதரப்பட்ட தேவைகள் இருக்கலாம். இதெல்லாம் நடக்க மாட்டுக்க, இந்த அற்புதத்துக்காக எத்தனையோ ஆண்டுகள் காத்திருக்கிறனே அப்படி சொல்றவங்க உண்டு. நல்ல வேலைக்காக, நல்ல திருமணத்துக்காக, நல்ல ஒரு இடம் வாங்குவதற்காக, நல்ல ஒரு வீடு கட்டுவதற்காக, இப்படிப்பட்ட காரியத்துக்காக காத்திருக்கிறனே அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்லி விருப்பம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க ஜெபம் மூலமாக ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அந்த ஜெபத்துக்கு முன்னால நமக்கு இருக்க வேண்டியது என்னன்னா, விசுவாசம் இருக்கணும். ஆகவேதான் சீஷர்களுக்கு அவர் சொல்கிறார், மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய். அப்ப ஜெபத்துக்கு முன்பதாக நமக்கு இருக்க வேண்டியது விசுவாசம். என் தேவன் எப்படியும் சந்திப்பார். மனுஷரால் கூடாதது தேவனாலே எல்லாம் கூடும். என் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார், எங்க குடும்பத்துல அற்புதம் செய்வார், எங்கள் திருச்சபையில அற்புதம் செய்வார், தேசத்துல அற்புதம் செய்வார் என்ற விருப்பத்தோடு அவர்கிட்ட கேட்டா நிச்சயமா செய்வார். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு திரும்பி வருகிறார். வருகின்ற வழியில அவருக்கு ரொம்ப பசி உண்டாயிடுச்சு. ஆகவே அத்தி மரத்தை பார்க்கிறாரு. இலைகள் எல்லாம் பச்சை பசேன்னு இருக்கு. பசிக்கு அத்தி மரத்தின் கனியை பார்த்தா கனி ஒன்று இல்லை. ஆகவே இயேசு சபிக்கிறார். சுற்றி இருக்கிற சீஷர்கள் அதை கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள். இயேசு சொன்ன உடனே இப்படி பட்டுட்ட, இப்படி அற்புதம் நடந்துட்ட அப்படி சொல்லி பார்க்கிறார். அந்த மரத்துல இலைகள் இருந்துச்சு, ஆனா கனிகள் இல்லை. இலை இருக்கிற மரத்துல கனிகள் கட்டாயம் இருக்குமா, ஆனா அது இலைகள் மட்டும்தான் இருந்துச்சு, கனி இல்லை. இது என்ன ஜீவியத்தை குறிக்கிறதா? மாய்மலமான ஜீவியம். சிலர் வெளி பார்வைக்கு டிப் டாப்பா இருப்பாங்க, ஆனா உள்ள பாத்தீங்கன்னா ஜெபம் இருக்காது, வேத வாசிப்பு இருக்காது, ஊழியம் இருக்காது. அவங்க இருதயம் துருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதா இருக்கும். பார்க்கச்சுல வெளியே இருந்து போற்றுவாங்க, ஆனா உள்ள உள்ளவங்க போற்றணும். உள்ள உள்ளவங்க நம்ம நற்கிரியைகளை பார்க்கணும். இந்த அத்திமரத்துல மாய்மாலமான ஜீவியத்தை போல இலைகள் இருந்துச்சு, ஆனா கனி இல்லை. இன்னைக்கு பாருங்க, அநேக விசுவாசிகள், அநேக மக்களை பாருங்க, ஊழியம் செய்யறவங்களை பாருங்க, வெளி பார்வைக்கு எல்லாமே நல்லாதான் இருக்கு, ஆனா ஆவிக்குரிய கனி இருக்கா? அன்பு இருக்கா? சந்தோஷம் இருக்கா? சமாதானம் இருக்கா? சாந்தம் இருக்கா? இச்சை இடம் இருக்கா? இப்படிப்பட்ட கனிகள்லாம் கேட்டா இருக்காது. கேட்டா அவங்களுக்குள்ள அந்த அந்தரங்க ஜீவியத்துல ஒரு பரிசுத்தம் இல்லை, கனி இல்லை. இதை பார்க்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எத்தனை ஆண்டுகள் விசுவாசிகளா இருக்கலாம், ஆண்டவருக்காக வல்லமையான ஊழியங்களை கூட செய்யலாம்.
ஆனா கனி இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. இயேசு கனி இல்லாததுனால அந்த அத்தி மரத்தை சபிச்சார். கனி ரொம்ப முக்கியம். ஆகவேதான் இயேசு சீஷர்களுக்கு ஒரு யூதர்களுடைய பழமொழியை சொல்கிறார். இந்த மலையை பார்த்து தள்ளுண்டு சமுத்திரத்துக்கு போ, இது பெயர்ந்து சமுத்திரத்துக்கு போ என்று சொன்னால் அது நடக்கும். இது யூதர்களுடைய பழமொழி. அந்த வழக்க சொல்லை தான் இயேசு உபயோகப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட நடக்காத காரியங்கள் கூட நடக்கணும், நம்ம எதிர்பார்த்த காரியம் நடக்கணும் அப்படின்னா நம்ம மாய்மால ஜீவியம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அந்தரங்க வாழ்க்கையில கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும். அது மாத்திரமல்ல, விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். ஜெபத்துல விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அற்புதம் நடக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா அவிசுவாசத்தோடு இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில அற்புதங்கள் செய்வது கர்த்தரால் முடியாது. அவிசுவாசம் இருக்கிற இடத்துல கர்த்தரால் அங்க வேலை செய்ய முடியாது. எனவே விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம். நிச்சயம் கர்த்தர் நம்முடைய தேவைகள் எதுவா இருந்தாலும் சரி, ஒருவேளை கடன் பிரச்சனை இருக்கலாம், மலை போல தேவைகள் இருக்கலாம், அவரால் சந்திக்க முடியும். உங்கள் கடன் பிரச்சனையை மாற்ற அவரால் முடியும். எனவே விசுவாசிப்போம், நம்புவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். தொடர்ந்து நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்க எங்க வாழ்க்கையில, அந்தரங்க வாழ்க்கையில ஆவியின் கனிகளை கொடுக்கிறவர்களை கர்த்தர் மாற்றுங்க. தொடர்ந்து பிறந்தநாள் திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களை ஆசீர்வதிங்க. நாங்கள் வாழ்க்கையில மகா மேன்மையான திட்டங்களை நிறைவேற்றுவீராக. இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கரம் ஆளுகை செய்து நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தி மொழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உந்தனின் சேவை செய்வே, எந்த சூழ்நிலையிலும் என் ஜீவன் பிரியும் வரை உண்மையாய் ஓடிடுவே. என் ஜீவன் பிரியும் வரை